மக்களுக்காகவே நான் என கூறும் ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்டை மக்களுக்கு தர தயாரா என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளுக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் குன்னூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய விஜயகாந்த் தமிழக மக்களை ஏமாற்றுவதிலேயே திமுக அதிமுக கட்சிகள் குறியாய் இருக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். திமுக தலைவர் கருணாநிதி தம் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியால் திருமண மண்டபத்தை இடித்ததாகவும் தற்போது தனது கட்சியை உடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். விரோதியை கூட மன்னித்து விடலாம், ஆனால் துரோகியை ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது என்றும் விஜயகாந்த் ஆவேசமாக குறிப்பிட்டார். உங்களுக்காகவே நான் அப்படிங்கிறாங்க, மக்களுக்காக நான்ங்கிறாங்கல்ல, அப்படின்னு தான் நீங்க எழுதி கொடுத்துருவீங்களா அந்த தோட்டத்தை? இப்படி சித்திர இந்த இடத்த கோடநாட எழுதி கொடுங்களேன், கொடுப்பீங்களா? அங்கே உள்ளூர் போகிறக்கு ஒரு பாதம் கேட்டாங்களே மக்கள், கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டேன். அது ஒருத்தரும் கொடுக்கல. மக்களுக்காக நான், உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டையும் கொடுங்களேன், மக்களுக்காக கொடுங்களேன் பார்ப்போம்.